கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசியல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் மேலே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து அவர் வந்து 50 லட்சம் கோடிக்கு மேலே சம்பாரிச்சிட்டாரு. அப்படி சம்பாரிச்சும் இன்னும் அவருக்கு வந்து ஆசை அடங்கலை, எல்லாமே அவருக்கு தான் வேணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மாவுக்கு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சசிகலா அம்மா வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க, நீங்கள் தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நைட்டில் எல்லாமே மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, எடப்பாடி கையில் பணம் நிறையா இருந்துச்சு, என்கிட்ட பணப்பெட்டி இல்லை. திடீர்னு வந்து எங்கேருந்து வந்து விழுந்தாருன்னே தெரில, மலைப்பாம்பு மாதிரி ரெசார்ட்டுக்குள்ளே மலைப்பாம்பு வந்துருச்சுன்னு நான் பயந்துட்டேன். அவர் ஊர்ந்து வர்றப்போ நானே சேர்லேருந்து பயந்து எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, டிடிவி தினகரன் அவர்களை வந்து ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புனார். அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்களை வெளியே அனுப்புனார். பாஜக வந்து இவரை நிறைய டைம் காப்பாற்றி விட்டுருக்கு. ஆனால் பாஜகவுக்கே திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாரு நிறைய டைமு. அண்ணாமலை பாவம் என்ன பாவம் பண்ணார்? அவர் வந்து பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஓரமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இவர் வந்து அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கினா தான் பாஜகவோட வந்து அதிமுக கூட்டணி வைக்குன்னு சொல்லி அண்ணாமலையும் காலி பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு ராஜ்யசபா சீட்டு தர்றதா சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் விபூதி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட பதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுக்கு பதில் சொன்னார்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.